கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு இப்படியாக அந்நிய பாஷை. இந்த அந்நிய பாஷை என்பதை எப்போ பெற்றுக்கிட்டாங்க கிறிஸ்தவங்க? இப்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து அதன் பின்பாக 40 நாட்கள் அளவும் இந்த பூமியிலே அவர் இருந்தார். சரியாக 43 நாட்கள். 40வது நாள் உயிர்த்தெழுந்ததன் பின்பாக 40வது நாள் இதோ அவர் வானத்துக்கு ஏறி போனார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்பாக ஒரு வார காலம் அவருடைய சீஷர்கள் பயணமாகி அவர்கள் எருசலேமுக்கு கடந்து சென்றார்கள். எருசலேமில் ஒரு ஸ்தலத்தில் மேல் வீட்டறையிலே அவர்கள் ஒன்று கூடி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் சுமார் 120 பேர் ஒன்றா சேர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போ எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசி கொண்டு இருக்கிறாங்க. அந்நிய பாஷை என்று சொல்லும்போது அந்நிய என்று சொன்னால் பிற என்று சொல்லலாம். அறியாத பாஷை என்று சொன்னால், இப்போது நான் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு தெரிந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். அது தவிர வேறு சில இந்தியாவை சார்ந்த ஒரு சில மொழிகளில் தெரியும் எனக்கு. சும்மா கேட்டால் புரியும், அவ்வளோதான். வேறு மொழிகள் ஸ்பானிஷோ ஜெர்மனோ ரஷ்யா மொழியோ இதெல்லாம் கேட்கும் பொழுது ஒன்றுமே புரியாது. அப்போது அப்படிப்பட்ட மொழிகள் தான் என்னென்னா அந்நிய மொழிகள் என்று சொல்லலாம், நாம் அறியாத மொழிகள். அப்போது அப்படிப்பட்ட பாஷைகளில் இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பாருங்கள், சரியாக அந்த 50வது நாள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதிலிருந்து 50வது நாள் என்பது தான் பெந்தகோஸ்தே அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். பென்டெகாஸ்ட் என்று சொன்னால் 50 என்று சொல்லி அர்த்தம். எல்லா யூதர்களும் கூடி வருகிற ஒரு நாளாய் அது காணப்பட்டது. அநேக பண்டிகைகள் அவர்களுக்கு உண்டு. அந்த நேரத்திலும் அவர்கள் பண்டிகையை கொண்டாடும்படியாக யூதர்கள் அநேக தேசங்களில் போய் செட்டில் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்டிகை நேரத்துக்கு அவங்க கடந்து வருவாங்க எருசலேமை நோக்கி. அப்போ அப்படி வந்திருக்கிறாங்க. வந்தபோது அநேகர வசனங்களில் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் போது அப்போது அநேக ஜனங்க வந்திருக்கிறாங்க, வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க. அப்போது இங்கேருந்து அந்த 120 பேரும் யாருன்னு கேட்டால் படிக்காதவங்க, சொல்லப்போனால் அநேகர் மீன் பிடிக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்க. இவங்க பரிசுத்த ஆவியானவரில் நிரப்பப்பட்டு இவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. என்ன பாஷைன்னு கேட்டால் இந்த வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க பாருங்கள், அவங்களுடைய பாஷைகள்லாம் இவங்க பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா மீன் பிடிக்கிறவங்கெல்லாம் எப்படி நம்ம பாஷையில் பேசுகிறான், என்ன இது ஒரு பெரிய அதிசயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியத்தோடு அவங்க பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு கடந்து வந்து அங்கே என்ன செய்கிறார், இப்படியாக சத்தியத்தை அறிவிக்கிறத நம்ம அந்த வசனங்கள் மூலமாக வாசிக்க முடியும். ஆக அப்போ தான் முதல்ல கிறிஸ்தவர்கள் அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டார்கள். ஆக அந்நிய பாஷையில் 2 விதமான அந்நிய பாஷை காணப்படுகிறது. ஒன்று இப்படி பிற மனிதர்கள் பேசுகிற பாஷை, இன்னொன்று தூதர்கள் பாஷை என்று சொல்லப்படுகிறது. எதுக்காக இந்த அந்நிய பாஷையை ஆண்டவர் கொடுத்தார் மெயினாக அப்படின்னு சொல்கிறது முதல்ல நம்ம வசனங்கள் மூலமாக பார்ப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது பூமி அனைத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாவற்றின் மேலும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. யாருக்கு? மனுஷனுக்கு. பூமி அனைத்தின் மேலும் மனுஷனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்தாராம். அப்படியாக அப்போ மனுஷனுடைய நாவில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். பாருங்கள், மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் காணப்படுகிறதாம். அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வார்த்தையை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த வார்த்தைகள் மிகவும்
முக்கியமானது. நம்ம எதை அறிக்கை செய்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதை குறித்து வசனம் சொல்லும் போதே வசனம் அதான் சொல்லுது. விசுவாசிக்கிறோம் இருதயத்தில், நாவினால் அறிக்கை செய்யணுமா, அப்போ தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அத்தனை முக்கியம் பாருங்கள், நாவில் நம்ம அறிக்கை செய்கிற வார்த்தைகள். அப்போது நிறைய பேர் நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, நான் செத்து ஒழிகிறேன், அதாவது கோபத்தில் சொல்கிறது உண்டு. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் பாருங்கள். திருப்பி திருப்பி இதே காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. நம்ம எதை அறிக்கை செய்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் வரும். ஒரு சில காரியங்களை வேணாம் 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 வேணான்னு சொல்லும் போது அது இல்லாமலே போயிடுது. இது இருக்கிறத காட்டிலும் இல்லாமல் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது போனதுக்கப்புறம் கண்ணீர் விட்டு அழுகிறவர்களா, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்னு கேட்பாங்க. இல்லை, உங்கள் நாவின் அதிகாரத்தை அறிந்தவர்களாய் காணப்படுங்க. மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இங்கே அப்போது வசனத்தில் வாசிக்கிறோம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆண்டவர் இதை இப்படி உண்டு பண்ணியிருக்கிறார் பாருங்கள். மனுஷனுடைய நாவில் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போது என்னன்னு கேட்டால், மனுஷன் பேசாமல் பூமியில் எதுவுமே நடக்காது பாருங்கள். மனுஷனுடைய வாயின் வழியாக அது அறிக்கை செய்யப்படணும். ஏன்னா ஆண்டவர் அப்படி அதிகாரத்தை அப்படி வச்சிட்டாரு. சொல்லப்போனால் ஆண்டவரே கூட, இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் பிறந்து வரத்துக்கு தீர்க்க தரிசனங்கள் மனிதர்களுடைய நாவினால் பேசப்பட வேண்டியதாக இருந்தது. ஏங்க அவர் அப்படியே வர முடியாதா? வர முடியும். ஆனால் தேவன் ஒன்றை ஒரு கிஃப்டாக அதை கொடுக்கும்போது அதை அவர் திரும்பவும் என்ன செய்யறதில்ல, அது மேலே அதிகாரத்தை அவரே செலுத்துறது கிடையாது. அப்போது இங்கே வாசித்தது போல், மனிதன் பேசாமல் பூமியில் எதுவும் நிகழாது. எது ஒன்று இந்த பூமியில் நடக்கணுன்னாலும் மனுஷனுடைய நாவின் வழியாக அது அறிக்கை செய்யப்பட வேண்டும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் எங்கே பார்க்க முடியும் என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். ஆண்டவர் எசேக்கியேலுக்கு கொண்டு போய் ஒரு விஷனில் கொண்டு போய் நிறுத்துகிறாரு. உலர்ந்த எலும்புகள் இருக்கிற ஒரு இடத்துல போய் நிறுத்துகிறாரு. அங்கே நிறுத்திட்டு அவர் சொல்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுமா என்று சொல்லி எசேக்கியேலை பார்த்து கேட்கும் பொழுது எசேக்கியேல் சொல்கிறார், ஆண்டவரே நான் அறியேன், உமக்கு தெரியும் என்று சொல்கிறார். நீர் அறிவீர், உமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஒவ்வொன்றா பேச சொல்கிறார் எசேக்கியேல். இப்பொழுது இந்த எலும்புகளில் சதை பெற்றுக்கட்டும், எல்லாம் ஒன்றா சேரட்டும், இப்படி ஆகட்டும், இப்படி ஆகட்டும், ஜீவன் பெறட்டும். எதெல்லாம் எசேக்கியேலில் சொல்கிறாரோ அதை எசேக்கியேல் பேசும் பொழுது அது ஜீவன் அங்கே பெறுகிறதை நாம் வாசிக்க முடியும். எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்கள். ஆண்டவர் இந்த எசேக்கியேல் 37 மூலமாக நமக்கு அந்த அதிகாரத்தை நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாருன்னு தான் சொல்லணும். அப்போ மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அங்கே காண்பிக்கிறாரு. நீ இங்கே எதெல்லாம் பேசுகிறியோ, எதெல்லாம் உன் நாவில் அறிக்கை செய்கிறாயோ அதெல்லாம் தான் நடக்கும். அப்படி இருக்க தேவன் தான் இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அப்படி இருக்க அப்போது இந்த அந்நிய பாஷை அநேக நேரத்தில் என்னென்னா, இது ஒரு முத்திரைன்னு நம்ம நினச்சிக்கிறோம். முத்திரைன்றதோட ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்நிய பாஷை அடையாளம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டார், பரிசுத்தாவியானவர் வந்துட்டாருன்றதுக்கு அடையாளம்னு சொல்லப்படுது. ஆனால் அடையாளம் மாத்திரம் கிடையாது. நாட் நெசசரிலி அந்நிய பாஷை இருந்தால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பிரியமானவர்களே, அந்நிய பாஷை ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆயுதம்னு சொல்லணும். இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். மிகவும் வல்லமை உள்ள ஒரு ஆயுதம் பாருங்கள். ஏன்னா இதுக்கு அழகாக இப்போ நான் சொன்ன விதமாக இதை உங்கள் இருதயத்தில் வச்சுக்கோங்க. மனுஷனுடைய நாவில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எதாகிலும் மனுஷனுடைய நாவில் பேசப்பட்டால் தான் நடக்கும். அப்படி இருக்க அநேக காரியங்களை நம்ம எப்படி சரியாக கேட்கணும்னு நமக்கு தெரியலையா. உதாரணத்துக்கு ஒரு அஃபிஷியல் ஒருத்தருக்கு, ஒரு கலெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதணும் பாருங்கள். கலெக்டருக்கு எழுதுகிற லெட்டரு, ஒரு ஐயா எனக்கு இதை சரி செய்யுங்க, எங்கள் வீதியில் விளக்குகள் சரியாக எரியவில்லை, சரி பார்த்து தரும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போட்டிங்க. என்ன எழுதலை, விடுனரும் எழுதலை, பெறுநரும் எழுதலை, யாருக்கு போகும்?
சரி, பெறுநர் மாத்திரம் எழுதிட்டீங்க, கலெக்டர் அப்படின்னு போட்டு எழுதிட்டீங்க, ஆட்சியர் அப்படின்னு போட்டு எழுதிட்டீங்க. ஆனால் விடுனர் எழுதலை, எந்த வீதின்னு போடல, எந்த இடம்னு போடல. அப்போ எங்கன்னு போய் அவர் எதை பார்ப்பார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுபோல் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், யார் இதை சரியாக எழுதுவாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம உதவி கேட்போம். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், இந்த லெட்டர் எப்படி எழுதணும்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன்னு கேட்போம் பாருங்கள். அதுபோல் தான், அதுக்காக தான் ஆவியானவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள், நமக்கு இந்த அந்நிய பாஷையை வைத்திருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வாராம், அவர் வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு பேசுகிறார் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அழகாக போட்டிருக்குது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடினால், எப்படி நமக்கு ஜெபம் பண்ணணும்னு நிறைய விஷயங்கள் தெரியலையாம் பாருங்கள். நிறைய நேரத்தில் நான் இதை பல வருஷமாக ஜெபம் பண்ணுறேங்க, நடக்க மாட்டேங்குது பாருங்கள். எப்படி இது கரெக்டாக நீங்கள் ஒரு திட்டத்தை போட்டு, ஆண்டவரே இதை இப்படி செய்யும் ஆண்டவரே, அதை அப்படி செய்யும் ஆண்டவரே நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க, அது காலதாமதமாகி கொண்டே இருக்குது. ஏன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்புவித்து அதை நீங்கள் கேட்கும்போது அது ஏற்ற நேரத்தில் மகிமை உண்டாயிடும் பாருங்கள். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடினால் ஆவியானவர் தாமே வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ நமக்குள்ளேருந்து ஆவியானவரே என்ன செய்கிறாராம், பேசுகிறாராம். ஏன்னா நாவில் பேசினா தான் இந்த பூமியில் நடக்கும். அதுக்காக எப்படின்னா, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, பிதாவினுடைய சித்தத்தின்படி உனக்குள்ளாக இருந்து ஆவியானவர் சரியான விதத்தில் எதை எப்படி நடப்பிக்கணுமோ, எந்த லெட்டரை எப்படி எழுதுனா வேலை ஆகுமோ அந்த விதத்தில் பாருங்கள், எதை எப்படி பேசுனா நடக்குமோ அந்த விதத்தில் உனக்குள்ளேருந்து பேசுகிறார். உனக்கு புரியாவிட்டாலும் சரி. ஆமேன். பிரியமானவர்களே பாருங்கள், அநேக நேரத்தில் ஒரு சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஐயா உங்கள் முகத்தை ஆண்டவர் காமிச்சிட்டே இருந்தார், திடீர்னு பார்த்தா உங்கள் ஞாபகமாகவே இருந்தது, அந்த சிஸ்டர் ஞாபகமாக இருக்குது, இந்த பிரதர் ஞாபகமாக இருக்குது, இவங்களை காமிக்கிறார் ஆண்டவர். திருப்பி ஒரு பாரம் உண்டாகுது அவங்கள பற்றி நினைக்கும் போது, இருதயத்தில் ஒரு பாரம் பாருங்கள். நம்மளா பாரத்தை உண்டு பண்ணுறது வேறு, பரிசுத்த ஆவியானவர் பாரப்படுத்துறது வேறு. அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ளே வரும், என்னன்னே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு பாரம் எனக்குள்ளே இருக்குது, நான் என்ன செய்கிறது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. என்னங்க ஏதோ உங்களுக்கு ஏதோ பயங்கர பிரச்சனையில் மாட்டியிருக்கீங்க போல, சிலர் இந்த மாதிரி கேட்குறதும் உண்டு, என்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு அந்த பிரச்சனையை வெளியரங்கமாக்கணுன்னா அது என்னென்னு உங்களுக்கு காண்பித்திருப்பார். ஆனால் அந்த நபரை வெறுமையாக ஆண்டவர் காண்பிக்கிறார்னா அவர்களுக்காக ஜெபிக்க சொல்கிறார். சரிங்க, என்ன ஜெபிக்கிறது தெரியலையே, அதுக்கு தான் இந்த அந்நிய பாஷை. அதற்காக தான் ஆண்டவர் இந்த அந்நிய பாஷையை தந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்நிய பாஷையில் நீங்கள் ஜெபிக்கும் போது கொஞ்ச நேரத்தில் இருதயத்தில் ஒரு சமாதானம் உண்டாயிடும், அந்த பாரம் உங்களை விட்டு நீங்கிடும். அது என்ன அடையாளம்னா, எதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினாரோ அதை நீங்கள் ஜெபித்து முடித்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். இதுதான் இந்த வசனம் சொல்லுது, பாருங்கள் பிரியமானவர்களே. அந்நிய பாஷை என்பது சபைகளில் கூடி வரும்போது வேகமாக எல்லாரும் ஏதோ ஒன்று பேசுகிறது என்பது இல்லை. சபையில் கூடி வரும்போது எப்படி பேசணுன்னு இப்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக எழுதியிருக்கிறார். ஏன்னா புதிதாக வருகிற ஆத்துமாக்கள், புதிதாக இருக்கிற ஆத்துமாக்கள் அதை கேட்கும்போது அவங்க கேலி செய்து கிண்டல் செய்கிற அளவுக்கு அதை ஆகிடக்கூடாது. அதை கேட்டு அவங்க இப்படி பேசுகிறாங்களே, என்ன ஏதோ ஒன்று உளறி கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்கிறது போல் அது காணப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக அதை குறித்து எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும்போது அழகாக சொல்கிறாரு. அதனால தான் ஒருவேளை அப்படியாக அந்நிய பாஷையில் நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு கூடுகையில் இருக்கும்போது, ஒரு 10 பேர் இருக்கும்போது, ஒரு 100 பேர் இருக்கும்போது, கூடி வரும் பொழுது நீங்கள் அதை பேசுகிறீங்கன்னா அதற்கான வியாக்கியானத்தையும் நீங்கள் கொடுக்கணும். அதற்கான வியாக்கியானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்க சொல்கிறாரு. பாருங்கள், அது தீர்க்க தரிசன வரத்துக்கு ஒப்பான ஒரு வரம். அந்நிய பாஷையில் பேசி அதுக்கான வியாக்கியானத்தை கொடுக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வியாக்கியானத்தை கொடுத்தே ஆகணும். அந்நிய பாஷையில் பேசணுன்னா அதே 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, கூடுகையில் கூடி வரீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்கன்னா ஒருத்தர் என்ன செய்யுங்க, அதற்கான வியாக்கியானத்தை கொடுங்க, அதனுடைய அர்த்தம் என்னவென்பதை சொல்லுங்கள்.
ஆவியானவரே அதை கொடுப்பார். நமக்குள்ளே இருந்து ஆவியானவரே அதுக்கான அர்த்தத்தையும் கொடுக்க வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆக அப்போது பாருங்கள், அதனால தான் மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த விஷயத்தில் காணப்படணும். நம் நாவின் வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்நிய பாஷை என்பது சும்மா ஏதோ ஒன்று பேசுகிறதில்ல. அந்நிய பாஷை என்பது ஏதோ ஜெபிக்கிற ஜெபமாய் காணப்படுகிறது. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாத காரியங்களுக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வாக்கடங்காத பெருமூச்சுகளோடு பேசுகிறது தான் அந்நிய பாஷையாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னுமாய் கர்த்தர் உங்களை வேறொன்று செய்வார். இன்னுமாய் முடியாக அவருக்காக எடுத்து பயன்படுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து நம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, தர்மியான வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களிலே நீர் ஜீவிக்கிறீர் என்பதை காட்டிலும் இந்த உலகத்தில் மேன்மையானது வேறு ஒன்றுமே இல்லை ராஜா. எங்களுக்குள்ளாக இருக்கிற ஆவியானவரே, ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ளாக இருந்து பிதாவின் சித்தத்தின்படியாக பேசுகிற ஜெபிக்கிற ஜெபம்தான் அந்நிய பாஷை என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். கேட்ட காரியங்கள் இறுதிய பலகையிலே ஒவ்வொரு பிள்ளைக்கும் பதியட்டும் ஆண்டவரே. வேறொன்று செய்யுங்க. உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். உங்கள் நாமத்தின் மகிமைக்கென்று எழும்புகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் சர்வ வல்லமையுள்ள பிதாவே, ஆமென். God bless you. மீண்டுமாய் உங்களை இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.